எவ்ரிஒன், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஆக்சுவலி இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஜேஃபெட் அப்படின்றது பிஜேடியோட ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் அண்ட் தென் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பெர்ஃபார்மிங்காகவும் இருக்கிறதுனால இப்போ எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஜேஃபெட் தான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த டேட்டாஸ்லாம் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் தென் இந்த கெப்பாசிட்டர்ஸில் சார்ஜஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் தென் நம்ம இப்போ விளையாடுற நீங்கள் இந்த கேமிங் பிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் அந்த டிரான்சிஸ்டரோட ஸ்பீட் எப்படி இருக்குது, அதில் ஸ்விட்சிங் டைம் எப்படி இருக்குது அப்படின்றது அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு தான் ப்ராசஸரை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்போ அதோட பேசிக்ஸை நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ தட் நம்ம இன்றைக்கி ஜேஃபெட் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இன்னைக்கு இந்த கிளியர் கட் அனாலிசிஸ் தான் பார்க்கலாம். So then let's get into the video, and this is Tarun. Welcome to the channel Electronic Mastery. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஒரு ஸ்மால் சிக்னலை ஹை சிக்னல் விச் மீன்ஸ் ஆம்ப்ளிடியூட் வைஸ் வந்து நம்ம ஹை ஆக்கி கொடுக்குறது வித்வுட் சேஞ்சிங் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் த ஃபேஸ் ஷிஃப்ட். இப்போது அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வோல்டேஜ் கண்ட்ரோல் சிஸ்டர். ஏன் அப்படி வோல்டேஜ் கண்ட்ரோல் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜேஃபெட்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க்கிங் போகிறப்போ இருக்கலாம் தெளிவாக புரியும். அண்ட் தென் இது வந்து ஸ்விட்சாகவும் யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் நீங்கள் கேட்டுக்கு சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் டு கரண்ட் வந்து போகும், இல்லைனா வந்து போகன்னு சொல்ல முடியாது, லிமிட்டடாக போகும். அண்ட் தென் டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் அதில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இன்டெகிரேட்டராக இருக்குது, அதுக்கப்புறமா கேஸ்கேடர், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஜேஃபெட்டோட அப்ளிகேஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஏன் இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்க்கறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நார்மலாக பிளாங்காக எடுத்தோன்னே ஜேஃபெட் அப்படின்றது படிச்சுட்டு அதோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போகிறோன்றதை விட அப்ளிகேஷன் தெரிஞ்சுட்டு நம்ம படிக்க போகிறப்போ உங்களுக்கு வந்து அதை படிக்கணுன்ற க்யூரியாசிட்டி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ தட் அவ்வளோதான் அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜேஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜேஃபெட் இஸ் நத்திங் பட் a semiconductor device which allows or blocks the flow of current by the application of electric field, which means that இந்த ஜேஃபெட் அப்படின்றது உங்களுக்கு ஜேஃபெட்ன்ற பேர்லேயே உங்களுக்கு தெரியும், ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கரெக்டாக பிளாக் பண்ணுறதோ இல்லை அலோவ் பண்ணுறதோ அதுபடி நடக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு நேமே வச்சுருக்காங்க. இப்போது இது ஆக்சுவலி செமிகண்டக்டர் டிவைஸ் தான், சிலிக்கான் அஜயமயமாக மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கரண்ட் மாறுறதுனால இது நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சோர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம சோர்ஸ்னு ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, மிஸ்டேக் ஹியர், பட் தென் இட்ஸ் கால்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் டிவைஸ் விச் மீன்ஸ் சோர்ஸ் அப்படின்றது நமக்கு ப்ரொவைட் நெக்ஸ்ட் எனர்ஜி அதுவே ப்ரொவைட் பண்ணும், பட் தென் இட்ஸ் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் த எனர்ஜி ஜேஃபெட் அப்படின்றது. ஸோ வி ஹேவ் டு ஜஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் டிவைஸ், நாட் அ சோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டெர்மினல்ஸ் ஆஃப் ஜேஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோர்ஸ், ட்ரெயின் அண்ட் தென் கேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டெர்மினல் இருக்கும். அது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கலாம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஜேஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் சேனல் ஜேஃபெட், பி சேனல் ஜேஃபெட்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நம்ம இந்த லெக்சரில் வந்து என் சேனல் ஜேஃபெட் மட்டும் கவர் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஃபியூச்சர்ஸில் வி வில் பி கவர் பண்ணிட்டு அவசியம் இல்லை, பிகாஸ் நீங்கள் என் சேனல் படிச்சிங்களே பி சேனல் உங்களுக்கு ஆப்வியஸாக புரிஞ்சிடும். பட் தென் வில் ட்ரை டு கவர் இந்த ஃபியூச்சர். ஸோ இப்போ என் சேனல் ஜேஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என் சேனல் ஜேஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏன் சேனல் அப்படின்னு சேனல்னால் நமக்கு நார்மல் மீனிங் என்ன சொல்லுவோம்? இப்போ வாட்டர் சேனல் சொல்லிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழியாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறோம், அது வாட்டர் சேனல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல சேனல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும், இப்போ இந்த செமிகண்டக்டர்ஸ்லாம் என்ன ஃப்ளோ ஆகும்? சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இந்த சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகிற அந்த சேனல் வந்து என் டைப்பில் டோப் பண்ணியிருக்காங்களா பி டைப்பில் டோப் பண்ணியிருக்காங்கன்ற பேரை வச்சு தான் நம்ம என் சேனல் ஜேஃபெட்டா இல்லை பி சேனல் ஜேஃபெட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த என் சேனல் ஜேஃபெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் ஆக்சுவலாக அந்த சேனல், உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ இந்த வழியாக தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் கேரியர்ஸ் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். அப்போ இதுதான் அந்த சேனல். இப்போ அந்த சேனல் வந்து ஃபுல்லாக என் டைப்பில் டோப் பண்ணியிருக்காங்க, அங்கே எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால இதுக்கு என் சேனல் ஜேஃபெட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சைடில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த என் சேனல் ஜேஃபெட்டில் இதர் சைஸ் வந்து பி டைப்பில் லைட்டாக டோப் பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு டோப்பிங் பண்ணுறப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிப்ளீஷன் ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஏன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக தெரியும், உங்களுக்கு ஒரு என் டைப்பும் பி டைப்பும் ஹோல் இது பண்ணுறப்போ இங்கே வந்து ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தென் both the opposite charges will attract together.
அண்ட் தென் த டிப்ளீஷன் ரீஜன் வில் ஃபார்ம் அட் ஓரளவுக்கு நார்மலான ஒரு லென்த்தில் வந்து டிப்ளீஷன் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் தென் இப்போது இந்த டிப்ளீஷன் வித் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் உங்களுக்கு இந்த வழி ஆக்சுவலாக இப்போது நீங்கள் ஒரு டைப் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் ரூமில் உங்களுக்கு 2 டோர் இருக்குது. 2 டோரில் நிறைய பேர் வந்து செம்ம ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். இப்போ ஒரே டோரில் அதே ஸ்பீடில் ஒரு 100 பேர் போகணுன்னா உங்களால் போக முடியாது. இப்போ 2 டோரில் அதே ஸ்பீடில் போகணுன்னா டக்குன்னு போயிடலாம். அப்போது உங்களுக்கு நான் சொல்கிற சினாரியோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் டிப்ரெஷன் இன்க்ரீஸ் பண்ணால் அதோட ஏரியா குறையும். ஏரியா குறையிறப்போ நமக்கு வந்து போட்டு குறிப்பிட்ட அப்போ கரண்டாக நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரிஸ் குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ கிராஸ் ஆகுதோ அதை நமக்கு வந்து கரண்ட்னு சொல்கிறோம். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஏரியா கம்மியாகிறப்போ உங்களுக்கு வந்து அது ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கம்மியாகும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இப்போது இந்த இடத்துல பேசிக் யூஸ் பண்ணுற பிரின்சிபல். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டிப்ரெஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல அந்த ட்ரெயின் கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். விச் மீன்ஸ் இந்த அளவுக்கு இந்த இடத்துல டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். இந்த ட்ரெயின் கரண்ட் ஆர் இந்த சோர்ஸ் கரண்ட் மோஸ்ட்லி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த ட்ரெயின் கரண்ட் சோர்ஸ் கரண்ட் வந்து நீங்கள் இந்த டிப்ரெஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண கம்மியாகிட்டே வரும். இப்போது இதை வந்து நம்ம எப்படி பயாசிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பயாசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் இருக்குல்லையே, இது என்ஷாலஜி எஃபெக்ட்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் வந்து ஃபார்வர்ட் பேஸ் பண்ணணும்னா இந்த சோர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த சார்ஜ் வந்து வெளியே போகணும். ட்ரெயினில் இருந்தால் வந்து எக்ஸிட் ஆகணும். இது என் சேனலாக இருந்தாலும் சரி, பி சேனலாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான். சோர்ஸ்னால் நமக்கு என்ன, ஏதோ நெக்ஸ்ட் நம்ம சோர்ஸ்னால் என்ன சொல்லுவோம், எக்ஸோ நமக்கு வந்து கொடுக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த சோர்ஸில் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரொவைடிங் சம்திங் டு அஸ். ஸோ அந்த மாதிரி இந்த சோர்ஸில் இருந்து அப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் கேரியர்ஸ் will enter into the channel and then இந்த ட்ரெயின் வழியாக தான். ட்ரெயின்னா என்ன, ஏதோ ஒரு வழியாக ட்ரெயின் ஆகி போகிறது. ட்ரெயின் மீன்ஸ் விச் மீன்ஸ் எக்ஸிட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் வழி தான் சார்ஜ் கேரியர்ஸ் எக்ஸிட் ஆகணும். சோர்ஸ் வழியாக தான் சார்ஜ் கேரியர்ஸ் என்டர் ஆகணும். ஓகேவா? இப்போது அதுக்கு வந்து நம்ம ஃபார்வர்ட் பேஸ் அப்ளை பண்ணோம். அப்படி அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறோமா தெரியுதுங்களா. இப்போ ஸ்மால் லைன் போட்டுருக்கோம், நெகட்டிவ் சப்ளை கொடுக்கும். ஆக்சுவலி இது வேரியபிளாக வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நெகட்டிவ் சப்ளை, இங்கே இருக்கிறதும் ஃபுல்லாகவே என் டைப் டோ பண்ணியிருக்கனால இங்கே இருக்க எலக்ட்ரான்லாம் ஃபுல்லாக இந்த பக்கம் பிடிச்சி தள்ளும். அப்படி தள்ளுறப்போ உங்களுக்கு இந்த பக்கம் தள்ளக்கூடாது, இந்த பக்கம் நமக்கு வந்து இழுக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து புஷ் இருக்கணும், இந்த பக்கம் புல் இருக்கணும். புஷ் அண்ட் புல் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கப்போ உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரான் ஃபுல்லாகவே இந்த பக்கம் இந்த பாசிட்டிவ் சப்ளை பிடிச்சி இழுத்துடும். அப்படி எடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல எலக்ட்ரானிக் ஃப்ளோ ஆகும், மறுபடியும் இது பிடிச்சி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வழியாக இப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபார்வர்ட் பேஸ் பண்ணணும். இப்போ இந்த கேட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பேஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ரிவர்ஸ் பேஸும் ஃபார்வர்ட் பேஸும் அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ ரிவர்ஸ் ஆர் ஃபார்வர்ட் அப்படின்றதையும் அப்படி சொல்கிறோம். இப்போ நீங்கள் கேட் இப்போ இந்த கேட் அண்ட் தென் இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, இது ரிவர்ஸ் பேஸ் பண்ணுறப்போ கேட்டுக்கு வந்து இடத்துல பாசிட்டிவ் சப்ளை இல்லையா, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் கொடுப்பீங்க இல்லையா. அப்போது இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பேஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த டிப்ளீஷன் வித் அப்படின்றது ரிவர்ஸ் பயாஸில் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டிப்ளீஷன் வித் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஏரியா வந்து குறையும். அப்படி ஏரியா குறையிறப்போ இந்த சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகிற அந்த ரேட்டை வந்து கம்மியாகும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல். இந்த அளவுக்கு இந்த டிப்ளீஷன் இன்க்ரீஸ் ஆகும், அந்த அளவுக்கு நமக்கு வந்து சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகிறது கம்மியாகும். இப்போ சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகுது கம்மியாகுது அப்படின்னா வந்து கரண்ட் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அப்போது உங்களுக்கு இந்த கேட் சோர்ஸில் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சப்ளை இந்த ரிவர்ஸில் கொடுக்குறீங்களோ அந்த ரிவர்ஸ் பயாஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிப்ளீஷன் வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகேவா? இதுதான் பேசிக் பிரின்சிபல். அதுவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பயாசிங் கான்செப்ட்ஸ் சிம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிள்னா என்ஷாலஜி எஃபெக்ட்டுக்கு சிம்பிளாக இதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம நார்மலாக இந்த மாதிரி சிம்பிள் போட்டு என்ஷாலஜி எஃபெக்ட்டுக்கு ஏரோ மார்க்கு இந்த இடத்துல உள்ளார்பட்ட மாதிரி இருக்கும். ட்ரெயின் சோர்ஸ் கேட் டெர்மினலுக்கு நம்ம இந்த இடத்துல இன்வெர்ட் போட்டிருப்போம், பி சேனலில் அவுட்வெர்ட் போட்டிருப்போம். இது வந்து இந்த கரண்ட்டோட டேரக்ஷன் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். இப்போ பயாசிங் ஆஃப் ஜேஃபெட்டில் நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் பயாசிங்னா நமக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ விஜிஎஸ் வந்து 0 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கேட் சோர்ஸ்க்கு நம்ம வந்து சப்ளை கொடுக்கல. கேட் சோர்ஸுக்கு சப்ளை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரொட்டேஷன் பார்த்துக்கோங்க. விஜிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேட் சோர்ஸ் வோல்டேஜ், விடிடி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விடிஎஸ் ஆர் விடிடி அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெயின் சோர்ஸ் வோல்டேஜ். இப்போ இந்த இடத்துல விஜிஎஸ்க்கு வோல்டேஜே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல விடிடி வந்து நீங்கள் சப்ளை கொடுக்குறீங்க. அப்படி சப்ளை கொடுக்குறப்போ உங்களுக்கு சார்ஜ் கேரியர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபுல்லாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ தான் வந்து ஓரளவுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குதோ ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு இந்த இடத்துல சேச்சுரேட் ஆகிடும். ஏன் சேச்சுரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் அதுக்கு மேலே வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாமல் உங்களுக்கு வோல்டேஜ் இருக்குது, ஆனால் அங்கே போகிறதுக்கான சார்ஜ் கேரியர்ஸ்க்கான ஃப்ரீ பாத் கிடையாது.
அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே சரி, அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ ஒரு டைமுக்கு மேலே சேச்சுரேட் ஆக தான் செய்யும். ஏன்னா அங்கே போகிறதுக்கான ஃப்ரீ பாத் கிடையாது. ஃப்ரீ பாத் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ரீயாக போகும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த 0 வோல்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கான ஃப்ரீ பாத் இல்லாததுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அது வந்து சேச்சுரேட் ஆகிடும். இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பயசிங் வந்து மறுபடியும் வந்து அதிகப்படுத்திட்டே போறீங்க அப்படின்னா டிப்ளீஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். டிப்ளீஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளீஷன் அதிகமாக இருப்போம் உங்களுக்கு இந்த கேப் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். அப்படி குறையிறப்போ உங்களுக்கு இந்த சார்ஜ் கேரிஸ் வந்து ஃப்ளோ ஆகிற அந்த ரேட் வந்து கம்மியாகும். விச் மீன்ஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 2-3 கேட் இருக்குது அப்படின்னா அந்த 3 கேட் வழியாக போகிறது எப்படி, ஒரே கேட்டில் போகிறது எப்படி, அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆகிட்டே வரப்போ உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அப்படின்றது உங்களுக்கு அந்த சேச்சுரேஷன் ஆகிற கரண்ட் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் கேட் சோர்ஸ்க்கான வோல்டேஜ் நம்ம குறைக்க உங்களுக்கு வந்து அந்த சேச்சுரேஷன் கரெக்டாக வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். இப்போது இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு வந்து கண்டினியூ ஆகுதோ அந்த ரீஜன் வரைக்கும் நமக்கு வந்து ஓமிக் ரீஜன் சொல்லி சொல்லலாம். ஏன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம ஓமிக் ரீஜன் சொல்லலாம். விச் மீன்ஸ் V = IR அப்படின்னா ஆர் கான்ஸ்டன்ட் V and V is directly proportional to this called this Ohm's law. அப்போது உங்களுக்கு வந்து இந்த ஓமிக் ரீஜனை வந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சேச்சுரேஷன் ரீஜன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து நீங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப இதுக்குன்னு ஒரு சில லிமிட் தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் நடந்துடும். பிரேக் டவுன் நடந்துச்சு அப்படின்னா சார்ஜ் கேரிஸ் எனார்மஸாக ஃப்ளோ ஆகி கரண்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுற கரண்ட்டை நீங்கள் வந்து வெளியில் வச்சுக்கலாம், ஒரு ரெசிஸ்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு 0 வோல்ட் கொடுப்போம். 0 வோல்ட்டுக்கு நீங்கள் கம்மி பண்ண உங்களுக்கு வந்து இந்த சேச்சுரேஷன் ரீஜன்ன்றது உங்களுக்கு சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்றது கம்மியாகிட்டே வந்துடும். இப்போ அந்த இடத்துல பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோஸோட வோல்டேஜில் உங்களுக்கு வந்து இந்த சேச்சுரேஷன் ஆகிற இந்த கரண்ட் வந்து சேச்சுரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ இட் இஸ் கால்ட் அஸ் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். The voltage VDS for which the AD gets, which means the drain current gets saturated is called pinch off voltage. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வோல்டேஜில் உங்களுக்கு வந்து ட்ரெயின் வோல்டேஜில் உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் வந்து சேச்சுரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் வந்து பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். இதுக்கப்புறம் தான் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் அண்ட் தென் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சம்மரியாக இப்போ நம்ம பார்க்குறப்ப என்ன சம்மரியாக பார்க்குறப்போ என்சாலஜி எஃபெக்டில் என்ன 3 டெர்மினல் இருக்குது. ட்ரெயின் சோர்ஸ் கேட், நம்ம வந்து இந்த ட்ரெயின் சோர்ஸ் கேட் நீங்கள் அந்த இடத்துல கேட் சோர்ஸ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரண்ட் வந்து வெரி ஆகும். அதுதான் நம்ம வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இதோட டெரிவேஷன் எக்ஸ்பிரஷனாக நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தென் லெட்ஸ் ஃபைண்ட் அப் திஸ் லெக்சர். தேங்க்யூ. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் த சேனல், லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.